Welcome once again to Words of Life program. ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம். Today we continue our study in Genesis chapter 10. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய வேத பாடத்தை தொடர்ந்து We படிப்போம். have been studying through the scriptures to try and understand the essential message of each book. ஒவ்வொரு வேதத்தின் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை விளங்கிக் கொள்ளும்படியாக நாம் வேதத்தை முழுவதுமாய் படித்துக் கொண்டிருக்கிறோம். Because to study every verse will take many years. ஒவ்வொரு வசனத்தையும் ஆழமாய் படிப்பது என்பது அநேக வருஷங்களாகும். But we want to concentrate this in a period of 140 studies. 140 நிகழ்ச்சிகளிலே இந்த பாடத்தை நாம் தொடர்ந்து முடிக்க விரும்புகிறோம். So we are going to go through quickly, but trying to get the essential message out of each book. ஒவ்வொரு புத்தகத்தையும் வேகமாகவும் அதே சமயத்திலே தேவையான செய்திகளை நாம் புரிந்து கொள்ளும்படியாகவும் படிக்க இருக்கிறோம். In our last study we saw how there were two streams that began in the human race with Cain and Abel. மனுஷ வர்க்கத்திலே இரண்டு பிரிவுகளாக காயின் ஆபேலிலே ஆரம்பித்த அந்த தொடரை நாம் பார்த்தோம். And in these chapters from chapter 10 onwards we see the continuation of those two streams of the human race. மனுஷ வர்க்கத்திலே இருக்கக்கூடியதான இந்த இரண்டு பிரிவுகளை தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். First of all is the religious stream, முதலாவது இருக்கக்கூடிய அந்த பிரிவு என்பது மத சம்பந்தமான ஒரு பிரிவு, which started with Cain. அது காயினிலே ஆரம்பித்தது. And then the other is the spiritual stream, which started with Abel. இரண்டாவது பிரிவாகிய ஆவிக்குரிய பிரிவு என்பது ஆபேலிலிருந்து ஆரம்பித்து தொடராக செல்கிறது. And here we see these two streams in the beginning of Babylon and the beginning of Jerusalem. இந்த இரண்டு நீரோடைகளிலே நாம் பார்க்கிறோம். எருசலேம் ஆரம்பமாகிறது, அதே சமயத்திலே பாபிலோனுடைய ஆரம்பத்தை குறித்து பார்க்கிறோம். Chapter 10 and 11 you read the beginning of Babylon. 10-11 அதிகாரங்களிலே பாபிலோனுடைய ஆரம்பத்தை பார்க்கிறோம். And then with the choice of Abraham in chapter 12 and coming in of Melchizedek king of Salem, you see the beginning of Jerusalem. 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் மெல்கிசேதேக்கினுடைய ஆரம்பம் மூலமாகவும் நாம் இந்த இரண்டாவது பிரிவை நாம் பார்க்கிறோம். So first of all in chapter 10 முதலாவதாக 10ஆம் அதிகாரத்திலே we read here about the descendants of Noah. நோவாவினுடைய வம்ச வரலாறை குறித்து வாசிக்கிறோம். And then we come to chapter 11. 11ஆம் அதிகாரத்திலே In chapter 10 verse 10 first of all you read about the beginning of Nimrod's kingdom was Babel. That's the first mention of Babylon in the Bible. 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே நிம்ரோத் என்றதான ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். அந்த தேசத்தின் பேர் பாபேல். And that, the extension of that we see in chapter 11 where they built a tower which is known as the Tower of Babel. அதனுடைய தொடர்ச்சியாக 11ஆம் அதிகாரத்திலே பாபேலின் கோபுரம் என்கிறதான ஒரு கோபுரத்தை கட்டுகிறதை குறித்து வாசிக்கிறோம். And you read about that in chapter 11 verse 3 and 4. 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை அதை குறித்து வாசிக்கலாம். The people all spoke one language. ஜனங்கள் எல்லாரும் ஒரே பாஷையை பேசினார்கள். And they said, let us build a tower for ourselves. நமக்காக ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி எழுப்புவோம் என்று சொல்கிறார்கள். The idea for it came from their own mind. இந்த கருத்தானது தங்களுடைய சொந்த மனதிலே தான் ஆரம்பித்தது. And they had the ability to do it. அதை செய்வதற்குரிய திறமையும் அவர்களிடத்தில் இருந்தது. And what did they do it for? அவர்கள் எதற்காக இதை செய்தார்கள்? Verse 4, let us do it to make ourselves a name. நமக்கு ஒரு பெயரை உண்டு பண்ணவும் என்று சொல்லி அவர்கள் கட்டினார்கள். You see that this is the origin of Babel. பாபேலினுடைய ஆரம்பம் இங்கேதான் It originated from man, மனிதனிடத்திலிருந்து துவங்குகிறது, done through man's power, மனிதனுடைய பலத்தினாலே செய்யப்படுகிறது, and to man's glory. மனிதனுடைய மகிமைக்காக செய்யப்படுகிறது. Whereas Jerusalem ஆனால் எருசலேமோ opposite of that. இதற்கு நேர் எதிர்மாறாக Like the இருக்கிறது. tabernacle which is the origin of Jerusalem ஆசரிப்பு கூடாரம் என்பது அந்த எருசலேமின் ஆரம்பமாக நாம் கொள்ளலாம். is originated from God. It was God's idea, தேவனிலேயே தொடங்கியது, அவருடைய கருத்து தான், done by God's power, தேவனுடைய வல்லமையினாலே செய்யப்பட்டது, for God's glory. தேவனுடைய மகிமைக்காகவும் செய்யப்படுகிறது. So this is the difference between a religious system and a spiritual system in Christianity. இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்திலே மத அமைப்புகளுக்கும் ஆவிக்குரிய அமைப்புக்கும் இதுதான் வித்தியாசம். Religious people can do a lot of things. மத சம்பந்தமான ஜனங்கள் அநேக Even காரியங்களை among செய்யலாம். Christians. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே All their ideas originate in their own brain. அவருடைய கருத்து எல்லாம் தங்கள் சொந்த மூளையிலே உதித்த காரியம். They don't wait on God to find God's will. தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கும்படிக்கு அவருடைய பாதத்திலே They modify God's தயாரில்லை. தேவனுடைய வார்த்தையை சற்று மாற்றிக் And கொள்கிறார்கள். secondly, they do it through human power and human ability, not through the power of the Holy Spirit. இரண்டாவதாக பரிசுத்த ஆவியின் பலத்திலே அல்லாமல் தங்களுடைய சொந்த திறமையிலே பலத்திலே அதை செய்கிறார்கள். Thirdly, it's done for the glory of some man or group or organization, not for the glory of God. மூன்றாவது காரியமாக ஏதோ ஒரு நிறுவனத்தினுடைய மகிமைக்காக அல்லது ஒரு தனி மனிதனுடைய மகிமைக்காக பிரஸ்தாபத்துக்காக செய்கிறார்கள். That's what it says in Romans 11:36. From, to and
through and to God. ரோமர் நிருபம் 11:36 நாம் பார்க்கிறோம். தேவனிடத்திலிருந்து, தேவனுக்கு மூலமாக, தேவனுக்காக. In Daniel chapter 4, we read verse 30, Nebuchadnezzar says the same thing about Babylon then. தானியேல் 4:30 நேபுகாத்நேச்சாரும் இதைத்தான் சொல்லுகிறார். He says, I built this palace by my own idea, by my own power, and for my own glory. என்னுடைய மகிமைக்காக, என்னுடைய சொந்த பலத்தினாலே, என்னுடைய கருத்து நிமித்தமாய் நான் கட்டின இந்த அரண்மனை என்று சொல்லுகிறார். It was his idea. அது அவனுடைய கருத்து. Done with his power. தன்னுடைய வல்லமையினாலே for his glory. தன்னுடைய மகிமைக்காக செய்கிறார். This is Babylon in Genesis 11. This is Babylon in Daniel 4. ஆதியாகமம் 11 காணப்படுகிற பாபிலோனும் அதுதான், தானியேல் 4 காணப்படுகிற பாபிலோனும் அதுதான். That is the Babylon in Revelation 17 and 18 also. இதே பாபிலோன் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 17-18 அதிகாரங்களிலும் பார்க்கிறோம். Where man gets the glory. மனிதனுக்கே மகிமை கிடைக்கிறது. And we read in chapter 11 verse 5 again, the Lord came to see what the people are doing. மனித புத்திரர் என்ன செய்கிறார் என்பதை பார்க்கும்படியாக கர்த்தர் அங்கே இறங்கி வந்தார். And God examines all that we do, even if we do it in Jesus' name. இன்றைக்கு நாம் இயேசுவின் நாமத்தினாலே செய்தாலும் கூட எல்லாவற்றையும் கர்த்தர் பரிசோதித்து பார்க்கிறார். If he is not satisfied with it, he brings a scattering there. அங்கே அவருக்கு அதிலே ஒரு நிறைவு ஏற்படவில்லை என்று சொன்னால் அந்த காரியத்தை சிதற பண்ணுகிறார். A lot of the confusion and division in Christianity is because the Lord has allowed it, because it's for man's, it's built in the principle of Babylon. இன்றைக்கு பாபிலோனுடைய தத்துவத்திலே अनेक ஊழியங்கள் கட்டப்படுகிறபடினாலே அங்கே குழப்பங்களை தேவன் விளைய பண்ணுகிறார். Who confused the language in verse 9? God did it. 9ஆம் வசனத்திலே அங்க இருக்கக்கூடிய பாஷைகளை தாறுமாறாக்கினவர் யார்? Who scattered them? Verse 8. The Lord scattered them. 8ஆம் வசனத்திலே யார் பூமியிலே அவர்களை சிதறப் பண்ணினார்? தேவன் தான். Everything that originates in man's mind, மனிதனுடைய மனதிலே உதிக்கிற எந்த ஒரு காரியம், that's done for through man's power, மனிதனுடைய பலத்தினாலே செய்யப்படுகிற man's glory, மனிதனுடைய மகிமைக்காக செய்யப்படுகிற காரியம், end in disaster. அது சிதறி போகும். But then the Lord made a new beginning through Abraham. We read the end of chapter 11. 11ஆம் அதிகாரம் கடைசியிலே ஆபிரகாமிலே தேவன் இன்னொரு காரியத்தை துவக்குகிறார். It begins a new stream. அங்கே ஒரு புது ஓடையை ஆரம்பிக்கிறார். Continuation of what began with Abel and Enoch. ஆபேல் ஏனோக்கிலே ஆரம்பித்த அந்த ஓடையை போல இருக்கிற காரியம். God called Abraham to come out of his relatives and his home. தன்னுடைய இனத்தார் ஜனத்தாரிலிருந்து பிரிந்து வரும்படியாய் தேவன் ஆபிரகாமை அழைத்தார். But that was the first mistake Abraham made right at the beginning. ஆரம்பத்திலேயே ஆபிரகாம் செய்த முதல் தவறு இங்கே காணப்படுகிறது. Instead of doing exactly what God told him, தேவன் செய்த அதே பிரகாரமாக செய்வதற்கு பதிலாக he took his father with him and took his nephew with him. தன்னுடைய தகப்பனாரை கூட கூட்டிக் கொண்டு வருகிறான், தன்னுடைய அண்ணன் பையனை கூட்டிக் கொண்டு வருகிறான். And so they never reached Canaan. ஆகவே அவர்கள் கானானுக்குள்ளாக வரவே இல்லை. In fact, it says here that Terah was the one who took them along. தேராகுதான் அவர்களை Verse 31. 31ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Terah took his son Abraham. தேராகு தன்னுடைய மகனாகிய ஆபிரகாமை அழைத்துச் செல்கிறான். And he decided to take his grandson Lot also. தன்னுடைய பேரனாகிய லோத்தையும் அழைத்துக் கொண்டு போக முடியாது தீர்மானிக்கிறார். And they came to Haran and didn't go as far as Canaan. அவர்கள் ஆரான் மட்டும் வந்தார்கள், கானானுக்குள் போக முடியவில்லை. This is the problem when we allow our parents or other relatives to determine what we are to do. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற காரியத்திலே நம்முடைய பெற்றோர்களையும் உறவினர்களையும் நாம் உள்ளே விட்டால் இதுதான் நடக்கும். So what does God do? தேவன் என்ன செய்தார்? He kills Terah. தேராகு அங்கே மரிக்கிறான். And Terah dies. தேராகு மரித்த பிறகு and then God is able to lead Abraham to his perfect plan. தேவன் தம்முடைய பரிபூரண திட்டத்தின் நிமித்தமாய் ஆபிரகாம் இப்பொழுது வழி நடத்துகிறார். And then we read in chapter 12 about the blessing with which God blessed Abraham. ஆபிரகாமை எவ்விதமான ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். He was called Abram in those days. அந்த நாட்களிலே ஆபிரகாம் என்று தான் அழைக்கப்பட்டார். Notice what he says. அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். I will bless you, verse 2. 2ஆம் வசனத்திலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். And I will bless and I will make you a blessing. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்கிறார். And all the families of the earth, verse 3 of chapter 12, will be blessed through you. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று 3ஆம் வசனத்திலே சொல்கிறார். 12ஆம் அதிகாரம். The blessing of God is twofold. இங்கே தேவனுடைய ஆசீர்வாதமானது இரண்டு விதமாக இருக்கிறது. One, it comes to bless us personally in our family. ஒன்று நம்முடைய குடும்பத்தையும் தனிப்பட்ட விதத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கிறது. And then from us we're supposed to bless other people around us. பிறகு நம்மை சுற்றி உள்ள ஜனங்கள் நம் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டியிருக்கிறது. This is where Israel failed. இங்கே தான் இஸ்ரவேல் தோற்று போனார்கள். They were blessed, but they didn't seek to be a blessing to the rest of the world. இஸ்ரவேல் தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள், ஆனால் தங்கள் மூலமாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். This is the problem with a lot of people in the church too. இன்றைக்கும் சபையில் இருக்க अनेक ஜனங்களுடைய பிரச்சனை இதுதான். The same mistake. அதே தவறு. They think of their being blessed by God. தாங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், but not being a blessing to other people around them. ஆனால் தங்களை சுற்றி உள்ள மக்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க விரும்பவில்லை. That's why Christians have failed throughout the years. இவ்வளவு ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் இங்கே தான் தவறிவிட்டார்கள். So this is something we must remember, because this blessing is for us too.
இந்த ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கிறபடினாலே நாம் இங்கு சற்று சிந்திக்க In வேண்டியிருக்கிறது. Galatians 3:14 it says the blessing of Abraham can come upon us ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கும் வரும் என்று சொல்லி கலாத்தியர் 3:14 who வாசிக்கிறோம். are not his physical children. நாம் சரீர பிரகாரமாக அவருக்கு பிள்ளைகளா இல்லாமல் இருக்கலாம். Through the Holy Spirit it says there. அங்கே ஆவியின் மூலமாய் பரிசுத்த ஆவியின் மூலமாய் என்று So பார்க்கிறோம். there we read that this blessing of Abraham is for us through the Holy Spirit. அந்த வசனத்தின்படியாக இங்கே ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் வருகிறது. So what does the Holy Spirit come into our life to do? ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வந்து என்ன Now செய்கிறார்? a lot of people think that the Holy Spirit just comes to make us speak in tongues. அநேகர் நினைக்கிறது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் நாம் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று தான் வருகிறார். Well, thank God for that gift. அந்த வரத்துக்காக தேவனுக்கு நன்றி. But that's not the primary purpose with which God gives us the Holy ஆனால் Spirit. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பதனுடைய பிரதான நோக்கம் அது In அல்ல. fact, that's not even the mark of being filled with the Holy Spirit. ஆவியின் நாளை நிறைவதற்கு இது அடையாளம் கூட அல்ல. Jesus said the mark of being filled with the Holy Spirit would be power. தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது நாம் வல்லமையை பெறுவோம் என்று Acts 1:8. சொல்கிறார். அப்போஸ்தலர் 1:8. Power to be a witness and a blessing to the uttermost parts of the earth. பூமியின் கடையாந்தரங்கள் வரைக்கும் சாட்சியாகவும் ஆசீர்வாதமும் இருக்கும்படியாக வல்லமை. That's what Jesus said. இதைத்தான் And இயேசு that's what சொன்னார். we see here. இங்கே அதைத்தான் நாம் To பார்க்கிறோம். the uttermost parts of the earth, Genesis 12:3, people will be blessed through you. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று 12:3 வாசிக்கிறோம். Whereas the devil has made so many Christians turn this whole thing inward, so till the blessing of the Holy Spirit is only for me. பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம் எனக்கு மட்டும்தான் என்று எண்ணக்கூடும் அளவுக்கு பிசாசு அநேகரை வஞ்சித்து விட்டான். You got to be careful. நாம் ஜாக்கிரதையா இருக்க Jesus வேண்டும். pictured it like rivers of living water flowing out of us, blessing people everywhere. எல்லா இடங்களிலும் உள்ள ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நமக்குள்ளாக இருந்து புறப்பட்டு ஓடுகிற ஜீவ தண்ணீரோட நதிகள் என்று இயேசு It's சொல்லியிருக்கிறார். not just a river flowing in. நமக்குள்ளாக பாய்ந்து ஓடுகிற நதி The மட்டுமல்ல. Spirit of God comes upon us, but wants to flow through us to bless other people. பரிசுத்த ஆவியானவர் நம்மீது வந்து நம் மூலமாக மற்றவர்களுக்கு பாய்ந்து ஓடும்படியாக விரும்புகிறார். And notice, Abraham was not a perfect man. ஆபிரகாமும் பூரணமான ஒரு மனுஷன் அல்ல. He was a man with failure, and that's what encourages you and me. அவன் வீழ்ச்சியுள்ள ஒரு மனிதனாய் இருந்தபடினாலே உங்களையும் என்னையும் அவன் For உற்சாகப்படுத்துகிறான். example, உதாரணமாக we read in verse 10 10ஆம் of வசனத்திலே நாம் Genesis வாசிக்கிறோம். 12 ஆதியாகமம் 12ஆம் that when அதிகாரம் there was a famine in the land, அந்த தேசத்திலே பஞ்சம் Abraham didn't consult God. அவன் தேவனிடத்தில் ஆலோசனை Now, கேட்கவில்லை. we are not to judge him because he didn't have as much light as we have. நாம் அவரை ஞாய்ந்திருக்கவில்லை என்றால் நமக்கு இருக்கிறது போல அவனுக்கு வெளிச்சம் இல்லை. He didn't have a Bible. அவனுக்கு ஒரு He didn't வேதாகம் have the இல்லை. Holy Spirit. அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை. He didn't have the examples of others to warn him. அவனுக்கு எச்சரிப்பு பெறும்படியாக மற்ற உதாரணங்கள் அவனுக்கு But இல்லை. we have these warnings. ஆனால் நமக்கு இந்த எச்சரிப்புகள் எல்லாம் God இருக்கிறது. called Abraham to go to Canaan. கானானுக்கு போகும்படியாக And if தேவன் there's a ஆபிரகாமை famine in அழைத்தார். Canaan, what to do? கானானிலே பஞ்சம் இருக்கிறது, என்ன செய்வது? That's a test now to see whether you trust God or trust in your own reason. நீ தேவனிலே நம்பிக்கை வைக்கிறாய் அல்லது உன்னுடைய சொந்த புத்தியிலே நம்பிக்கை வைக்கிறாய் என்பதற்கு சோதிக்க முடியாத ஒரு சோதனை. Will you live by your own knowledge of good or evil, or will you go to God and seek life from Him? தன்னுடைய சொந்த நன்மை தீமை அறியத்துக்கு அறிவிலே சார்ந்திருக்க போகிறாயா அல்லது தேவனிடத்திலே போய் அவரிடத்தில் ஆலோசனை கேட்க போகிறாயா? Abraham made the same mistake of going by the knowledge of good and evil. ஆபிரகாமும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு போன அதே தவறை இவனும் செய்கிறான். He says, I think I'll go to Egypt now. எப்பொழுது நான் எகிப்துக்கு போகிறேன் என்று சொல்கிறான். God never wanted him to go to Egypt. அவன் எகிப்துக்கு போக முடியாது, தேவன் Because விரும்பவில்லை. he went to Egypt, he got a woman from there called Hagar. அவன் எகிப்துக்கு போனபடினாலே அங்கிருந்து ஆகார் என்ற ஒரு ஸ்திரியை அவன் And கூட்டிக் Hagar கொண்டு வந்தான். produced Ishmael, who has caused problems to ஆகார் Abraham. இஸ்மவேலை பெற்றெடுத்தால் அவன் மூலமாக எவ்வளவு பிரச்சனை. Not only at that time, but in succeeding generations for centuries. அந்த நாட்களிலே மட்டுமல்ல, அதற்கு பிறகு வந்த எத்தனையோ வம்சா வழிகளிலே பிரச்சனை. It all started with one small mistake that Abraham made. ஆபிரகாம் செய்த ஒரு சிறு தவறிலே தான் இதெல்லாம் ஆரம்பிக்கிறது. Sometimes one small mistake you make can affect your whole family and church and so many நீங்கள் people. செய்கிற ஒரு சிறு தவறு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சபையையும் அநேக ஜனங்களையும் அது பாதிக்கக்கூடும். What should you do when there's a problem in the place where God has called you to? தேவன் உங்களை அழைத்த இடத்திலே பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? God called Paul and Silas to Philippi, and soon after they got there, they were locked up in jail. பவுலையும் சீலாவையும் பிலிப்புக்கு தேவன் அழைத்தார். அங்கே சென்றவுடனே அவர்கள் சிறைச்சாலையில் What did they அடைக்கப்பட்டார்கள். do? அங்கே என்ன They செய்தார்கள்? praised God, அவர்கள் தேவனை துதித்தார்கள். and God opened the jail doors. தேவன் சிறைச்சாலை கதவுகளை திறந்தார். So Abraham should have sought God's will here, ஆகவே இங்கே ஆபிரகாம் தேவ சித்தத்தை அவன் தேடி இருக்க but he வேண்டும். didn't. ஆனால் அவன் He went தேடவில்லை. to Egypt, எகிப்துக்கு and போகிறான். when he went to Egypt, எகிப்துக்கு you போகும்போது find he compromises there too. அங்கேயும் கூட அவன் ஒத்து போகிறான். He is willing to let his wife be taken by somebody else as a wife just to save his own life. தன்னுடைய சொந்த உயிரை காப்பாற்றும்படியாக தன்னுடைய மனைவியை வேறு ஒருவன் தனக்கு மனைவியை எடுத்துக்கொண்டு போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவன் அந்த So இடத்துல he கொஞ்சம் வழுவி tells போகிறான். his wife, மண்வனத்தில் verse சொல்லுகிறான் 13, 30 please say that you are my sister. நீ என்னுடைய சகோதரி என்று சொல். Then it will go well with me and I can live. அப்பொழுது எனக்கு என்னுடைய உயிர் பிழைக்கும், நான் நன்றாக இருப்பேன் என்று சொல்கிறான். He's only thinking about himself. அவன் தன்னை மட்டுமே பற்றி It's got சிந்திக்கிறான். to go well with me. நான் நன்றாக இருந்தால் I போதும். must live. நான் வாழ வேண்டும். Never mind if they pollute my wife.
அவர்களின் மனைவியை கெடுத்தாலும் பரவாயில்லை. Abraham was a weak man. ஆபிரகாம் ஒரு பலவீனமான He was மனிதன். an imperfect man. அவன் பூரணமற்ற ஒரு மனிதன். But he was sincere. ஆனாலும் அவன் And உண்மையுள்ளவனாய் God இருந்தான். blessed him. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். So we read here that Pharaoh took Sarah, Abraham's wife. பார்வோன் இங்கே ஆபிரகாமுடைய மனைவியாக சாராள் எடுத்துக்கொண்டான். But God somehow protected her. ஆனால் எப்படியோ தேவன் அவளை Then in பாதுகாத்தார். chapter 13, 13ஆம் அதிகாரம் we see here, because Abraham took Lot with him, all the problems that came because of that. ஆபிரகாம் லோத்தை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு சென்றபடினாலே எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. God blessed Abraham, he became rich, and those who were associated with Abraham also become rich. தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தபடினாலே அவன் ஐஸ்வர்யவானாய் மாறினான். அவனோடு கூட இருந்த மற்ற அனைவரும் ஆசீர்வாதமாய் They மாறினார்கள். had wonderful fellowship as long as they didn't have plenty of wealth. அவர்களுக்கு திரளான ஐஸ்வர்யம் உண்டாகும் வரைக்கும் அவர்களுக்குள்ளாக பிரச்சனை இல்லை, நல்ல ஐக்கியம் இருந்தது. As soon as both became wealthy, they separated. இருவரும் பணக்காரர்களாய் மாறின பொழுது அவர்கள் இருவரும் பிரிந்து And போனார்கள். strife came. அங்கே பிரச்சனை உண்டானது. Throughout the centuries, what a lot of strife has come due to money. பணத்தின் நிமித்தமாக எவ்வளவோ நூற்றாண்டுகளாக எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கிறது. All the riches which we make in Egypt எகிப்திலே சம்பாதிக்கக்கூடிய எல்லா சொத்துக்களும் cause problems. பிரச்சனை We உண்டாக்குகிறது. read here in chapter 13, Abraham went up from Egypt. 13ஆம் அதிகாரத்திலே எகிப்து வரைக்கும் ஆபிரகாம் போனான் என்று பார்க்கிறோம். And from there he came out, and we read he was very rich in livestock, silver and gold, verse 2. அங்கே எகிப்தை விட்டு அவன் வரும்பொழுது அவனுக்கு மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடையவன் சீமானாய் இருந்தான் என்று And then there பார்க்கிறோம். was problem between Abraham's servants and Lot's servants. அதற்கு பிறகு ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்தினுடைய வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனை வந்தது. And see Abraham's attitude here இங்கே ஆபிரகாமுடைய மனப்பான்மையை in பாருங்கள். verse 8. 8ஆம் வசனம். He could have told Lot, லோத்தினிடத்தில் அவன் listen, சொல்லியிருந்தான், I'm the older man. நான் தான் I'm வயது your மூத்தவன். uncle. நான் உன்னுடைய I'm going சித்தப்பா. to choose and you can go where you like after that. நான் முதலாவது தெரிந்து கொள்வேன், பிறகு நீ எங்கு And வேண்டுமானாலும் போ. secondly, God never called you, God called me. இரண்டாவதாக தேவன் உன்னை அழைக்கவில்லை, என்னை தான் அழைத்தார். And so I choose first. ஆகவே முதலாவது நான் தெரிந்து கொள்ள வேண்டும். But see his attitude. ஆனால் உன்னுடைய மனப்பான்மையை He பாருங்கள். said, please let there be no strife between us. நமக்குள்ளாக வாக்குவாதம் வேண்டாம். Because he says we are brothers. நாம் சகோதரர் என்று It's சொல்கிறார். very rare that you find a man who can look at his nephew and call him a brother. தனக்கு மகன் முறையாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து தன் சகோதரன் என்று கூறுவது, அழைப்பது மிகவும் அது பார்க்க முடியாத Most காரியம். uncles will say, you got to respect me, I'm an uncle, you got to give me my proper title, etc. நான் உன்னுடைய சித்தப்பாவா இருக்கிறேன், ஆகவே எனக்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தான் சொல்லுவார்கள். Why? Even there are pastors today who don't like to be called brothers. இன்றைக்கு அநேக பாஸ்டர்மார்கள் இருக்கிறார்கள், அவர்களை சகோதரர் என்று அழைத்து விட்டால் அவர்களுக்கு அது விருப்பம் இல்லை. Look at Abraham's example. ஆபிரகாமுடைய மாதிரியை He பாருங்கள். looks at his younger nephew called Lot, who is not even got the vision of God that Abraham has. ஆபிரகாமுக்கு இருந்ததான அந்த தரிசனத்தை பெறாத தன்னை விட வயது குறைந்த எவ்வளவோ வயது குறைந்தவனை And he பார்த்து says, சகோதரன் என்று சொல்கிறார். you're my brother. நீ என் சகோதரன் என்று What சொல்கிறார். an example. என்ன ஒரு Let there be உதாரணம். no strife because other people are watching us. நம்மை அநேகர் பேர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், It says ஆகவே in நமக்குள்ளாக verse வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்கிறார். 7, the Canaanite and Perizzite were dwelling there watching the strife between two of God's people. கானானியரும் பேசிரும் அங்கே இருந்து இரண்டு தேவ பிள்ளைகளுக்குள்ள உள்ள வாக்குவாதத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். Today there are many people watching the strife among God's people. இன்றைக்கும் அநேகர் தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடியதான சண்டைகளை We பார்த்துக் need கொண்டிருக்கிறார். people like Abraham who say, listen, I'm not going to fight, you take what you want. கவனியப்பா, உனக்கு என்ன வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம்களை நாம் பார்க்க Are வேண்டியிருக்கிறது. you like that? நீங்கள் அப்படிப்பட்டவர்களா Do you இருக்கிறீர்களா? avoid strife in your home, உங்களுடைய குடும்பத்தில் வரக்கூடிய சண்டைகளை, with your relatives? உங்கள் உறவினர்களிடத்தில் வரக்கூடிய சண்டையை நீங்கள் நிறுத்துகிறீர்களா? Jesus said about a man who came to him and wanted his brother to divide the property with him. ஒரு முறை இயேசுவிடத்திலே ஒரு மனிதன் வந்தான், எனக்கும் என் சகோதரனுக்கும் சொத்து விதத்திலே என்னுடைய பங்கை பிரித்துக் கொடுக்க முடியாது இயேசுவிடத்திலே Jesus கேட்டான். said, I'm not going to do it. நான் அதை செய்ய போவதில்லை என்று இயேசு சொன்னார். He hasn't come to divide property. சொத்துவை பிரிக்கிறதற்காக இயேசு வரவில்லை. See Abraham's attitude. ஆபிரகாமுடைய மனப்பான்மை பாருங்கள். And just like God used circumstances to separate Abraham from his father, ஆபிரகாமை அவனுடைய தகப்பனிடத்திலிருந்து பிரிக்கும்படியாக தேவன் சூழ்நிலை now ஏற்படுத்தியது he போல, uses circumstances to separate Abraham from Lot. இப்பொழுது லோத்தையும் ஆபிரகாமை விட்டு பிரிக்கும்படியாக அவர் சில சூழ்நிலையை பயன்படுத்துகிறார். God was more interested in Abraham meeting Melchizedek. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை சந்திக்க வேண்டும் என்பதில் தேவன் அதிக விருப்பம் If you're a உள்ளவர். child of God, God is going to separate you from your unconverted relatives நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பாயானால் ரட்சிக்கப்படாத மனம் திரும்பாத உறவினரிடத்திலிருந்து தேவனை பிரிக்க and from போகிறார். carnal relatives who seek to draw you into the world. உலகத்தில் உங்களை இழுத்துக் கொள்ளக்கூடியதான மாம்சீகமான உறவினரிடத்திலிருந்து உங்களை இழுத்துக் கொள்ள தேவன் பிரிக்க போகிறார். And Abraham says to Lot, ஆபிரகாம் தேவனை பார்த்து you choose what you want, சொல்கிறான். I'll choose what's left over. லோத்தை பார்த்து சொல்கிறான், நீ உனக்கு எது வேண்டுமோ அதை தெரிந்து கொள், நான் And பிறகு as தெரிந்து soon as கொள்வேன். Lot was separated from Abraham, verse 14, 14ஆம் வசனத்திலே லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த உடனே the Lord saw the whole thing. தேவன் முழு காரியங்களையும் பார்க்கிறார். And he says, I saw what you did. நீ என்ன செய்த என்பதை பார்த்தேன். Now Abraham, I'm going to reward you. ஆபிரகாமே, இப்பொழுது நான் உனக்கு வெகுமதி கொடுக்க I know போகிறேன். you made a mistake going to Egypt.
எகிப்துக்கு போவது நிமித்தமாய் ஒரு தவறு செய்து விட்டாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். Okay, now I see your attitude. இப்பொழுது உன்னுடைய மனப்பான்மையை நான் பார்க்கட்டும். And I'm going to bless you. நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன். You lift up your eyes. உன் கண்களை உயர்த்தி பார். Look north, south, east, west. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்ற நான்கு Verse திசைகளையும் 14 பார். onwards. 14ஆம் வசனத்திலிருந்து Chapter பார்க்கிறோம். 13 verse 14. 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். All the land which you see I will give நீ to your பார்க்கக்கூடிய descendants. தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். I will give. That's what he says. நான் உனக்கு தருவேன். You don't have to grab it. நீ அதை பிடுங்க See வேண்டும் the என்று difference தேவையில்லை. in the way Lot got the land and how Abraham got the land. லோத்துக்கு எப்படி நிலம் கிடைத்தது என்று பாருங்கள், ஆபிரகாமுக்கு எப்படி Lot கிடைத்தது என்று grabbed பாருங்கள். லோத்து அதை போய் பெற்றுக்கொண்டான். Abraham receives it from God. லோத்து அதை பிடுங்கிக் கொண்டான். ஆபிரகாம் தேவனிடத்தில் அதை பெற்றுக்கொள்கிறான். Now, how do you get material things? நீங்கள் பொருட்கள் எப்படி The பெற்றுக்கொள்கிறீர்கள்? worldly people grab. உலகத்தார் அதை போய் பற்றிக் The கொள்கிறார். disciple of Jesus இயேசுவின் சிஷ்யனோ must always seek to receive. எப்பொழுதுமே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் He receives. அவன் யாரோ ஒரு கொடுக்கதை God வாங்கிக் gives it to கொள்கிறார். him freely. தேவன் இலவசமாய் அவனுக்கு கொடுக்கிறார். And so we see here ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம், that Abraham was unselfish. ஆபிரகாம் தன்னலமற்றவனாய் இருந்தான். And therefore God rewarded him. ஆகவே தேவன் அவனுக்கு In வெகுமதி chapter கொடுத்தார். 14 we read how Abraham again shows his unselfishness by going to rescue Lot when Lot is captured. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே லோத்து சிறைபிடிக்கப்பட்டு போன பொழுது அவன் போய் அவனை மீட்டுக் கொள்வதிலே அவன் நல்ல ஒரு மனப்பான்மையை He காண்பிக்கிறான். rescues him with God's help. தேவனுடைய உதவியினாலே போய் லோத்தை அவன் தப்புவித்து வருகிறான். And at least now Lot should have learned a lesson not to go back to Sodom இப்பொழுதாவது சோதோமுக்கு போகக்கூடாது என்ற ஒரு பாடத்தை லோத்து கற்றிருக்க after வேண்டும். being taken captive. அவன் சிறைபிடிக்கப்பட்டு போனான். But he அதற்கு still பிறகு doesn't learn. ஆனாலும் அவன் He கற்றுக்கொள்ளவில்லை. wants to go back and make more money. மீண்டுமாய் சோதோமுக்கு போய் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று We read விரும்புகிறான். in verse 16. அதை 16ஆம் வசனத்திலே So வாசிக்கிறோம். Abraham lets him go. ஆகவே ஆபிரகாம் அவனை விட்டு போய் But விடுகிறான். now Abraham was in great danger. இப்பொழுது ஆபிரகாம் பெரிய ஒரு ஆபத்திலே The இருக்கிறான். danger was அந்த ஆபத்து என்னவென்றால் that he would think that he got the victory through his own power. தன்னுடைய சொந்த பலத்தினாலே இந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டேன் என்று அவன் எண்ணலாம். And the other danger was இன்னொரு ஆபத்து that என்னவென்றால் all these goods that he captured in the war, he will covet them and take them all to himself. அவன் அந்த போராட்டத்திலே அங்கே போன பொழுது கிடைத்த எல்லா பொருட்களையும் அதன் மேல் ஆசை வைத்து தான் எடுத்துக்கொள்ளக்கூடியதான ஒரு சோதனையில் காணப்படுகிறான். People who fought in war those days did that. அந்த நாட்களிலே போரிட்டவர்கள் அப்படி செய்தார்கள். All the things you capture in the war is yours. அங்கே கொள்ளை பங்காக அங்கே போரிலே கிடைக்கிற காரியங்கள் உங்களுடையது. God wanted to protect his servant from two dangers. ஆகவே இப்பொழுது தேவன் தம்முடைய ஊழியக்காரனை இரண்டு ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்க One is விரும்புகிறார். pride, thinking that you got the victory yourself. நீயாகவே ஜெயத்தை பெற்றுக்கொண்டாய் என்கிறதான அந்த பெருமையிலிருந்து விடுதலையாக்க The விரும்புகிறார். other is covetousness. இன்னொன்று பொருளாசிலிருந்து விடுதலை கொடுக்க So what விரும்புகிறார். does he do? என்ன செய்கிறார்? God speaks to another servant of his called Melchizedek somewhere else. வேறு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தம்முடைய ஊழியக்காரராகிய மெல்கிசேதேக்கு இடத்திலே பேசுகிறார். And he tells him, அவர் சொல்கிறார், go and give the short message to Abraham. ஆபிரகாமுக்கு போய் இந்த சிறு செய்தியை சொல்லு. And he comes அவன் வருகிறான். and he tells Abraham, ஆபிரகாமிடத்தில் first of all சொல்கிறான். he gives him food. முதலாவது ஆபிரகாமுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். God told him to give food. ஆகாரத்தை தேவன் கொடுக்க சொன்னார். See, a servant of God always serves other people with whatever they need. ஒரு தேவ ஊழியக்காரன் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய தேவைக்கேற்றாற் போல அவர்களுக்கு ஊழியம் செய்வான். If they need food, he gives them food. அவனுக்கு ஆகாரம் தேவையானால் And then he ஆகாரத்தை says two கொடுப்பான். things. பிறகு இரண்டு காரியத்தை சொல்கிறார். God is the God most high who is the possessor of heaven and earth who has given you these enemies into your hand. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனே இந்த சத்துருக்களை உன்னுடைய காலடிகளிலே He கொடுத்திருக்கிறார். doesn't preach to him. அங்கே He பிரசங்கிக்கவில்லை. doesn't say you're covetous or you're proud. நீ பொருளாசைக்காரனா இருக்கிறாய், நீ பெருமையுடனா இருக்கிற என்று பிரசங்கிக்கவில்லை. That's not the way to speak. அப்படி நான் பேச தேவையில்லை. He says, remember, God owns everything. தேவன் எல்லாவற்றுக்கும் அவரே He's the one- காரணராய் He's இருக்கிறார். the one who gave you these enemies. அவர்தான் சத்துருவை உனக்கு And கொடுத்து he ஒப்புக் கொடுத்தார். disappears. சொல்லிவிட்டு மெல்கிசேதேக் This மறைந்து is the விட்டார். ministry of Melchizedek. இதுதான் மெல்கிசேதேக்கின் ஊழியம். Bless people, ஜனங்களை meet their ஆசீர்வதிப்பது, need, தேவையை and சந்திப்பது, disappear. மறைந்து விடுவது. We are also priests according to the order of Melchizedek. நாமும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர்களா இருக்கிறோம். Because Jesus is our high priest. என்றால் இயேசுவே நம்முடைய பிரதான ஆசாரியராக We இருக்கிறார். don't follow the Levitical priesthood. நாம் லேவிய ராகமத்திலே கொடுக்கப்பட்டதன் அந்த ஆசீர்வாதத்தை What is பின்பற்றுவதில்லை. the priesthood of Melchizedek? மெல்கிசேதேக்கின் முறைமையிலே வரக்கூடிய ஆசாரியத்துவம் Bless என்றால் என்ன? people, ஜனங்களை serve ஆசீர்வதிப்பது, them, ஊழியம் செய்வது, lead them to God, தேவனுடைய வழிநடத்துவது, and disappear. மறைந்து விடுவது. And what happens later? பிறகு என்ன நடக்கிறது?
The king of Sodom comes to Abraham in verse 21 and says, you can take everything to yourself. சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள் என்று சொல்கிறான். And he says, no, I won't. நான் எடுக்க மாட்டேன் என்று I won't சொல்கிறான். even take a shoelace from you. உன்னிடத்திலிருந்து ஒரு பாதரட்சியின் வாரை கூட எடுக்க மாட்டேன். ஏன்? Because the Lord, verse 22, is the possessor of heaven and earth. ஏனென்றால் 23ஆம் வசனத்திலே உன்னதம் வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவன் என்று சொல்கிறான். You will never be able to say, you made Abraham rich. ஆகவே நீதான் ஆபிரகாமை ஐஸ்வர்யனாய் மாற்றின என்று சொல்லாதபடிக்கு இப்படி செய்கிறேன் என்று சொல்கிறான் ஆபிரகாம். Abraham never used that phrase before. இதற்கு முன்பதாக இந்த பதத்தை ஆபிரகாம் பயன்படுத்தவில்லை. Now he does it. இப்பொழுது அந்த பதத்தை வானத்தையும் பூமி உடையவராகிய என்ற பதத்தை பயன்படுத்துகிறான். He got it from Melchizedek. இதை மெல்கிசேதேக்கிலிருந்து பெற்றுக்கொண்டான். So we see what a tremendous ministry the ministry of Melchizedek is. ஆக மெல்கிசேதேக்கின் ஊழியம் என்பது எவ்வளவு பெரிய ஊழியம் என்பதை Bless பார்க்கிறோம். people ஜனங்களை ஆசீர்வதிப்பது and save them from sin. பாவத்திலிருந்து அவரை எப்படியாவது In this விடுதலையாக்குவது. case, from pride and covetousness. இந்த விஷயத்திலே பெருமையிலிருந்தும் பொருளாசையிலிருந்தும் May God help us to have that ministry. இந்த ஊழியத்தை நாம் உடையவர்களாய் இருக்கும்படியாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.